ஒரு முட்டை குழம்பு செய்யணும்னா அட்லீஸ்ட் எல்லாரும் ஒரு 3, 4 மெத்தடாவது தெரிஞ்சு வச்சிருப்போம். ஐ அம் ஷூர் கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. தாபால செய்ற கிரேவி மாரியே இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். 11 இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கங்க. இதுல முக்கியமானதே கல்பாசியும், ஏலக்காயும். இதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். துருவன தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து கோல்டன் கலர் வந்ததும் அரைச்சுக்கணும். சிக்கன் சேர்த்துறீங்க அப்படின்னா இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்தணும், கல்லுப்பு போடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்தணும். இந்த முட்டை குழம்பு திக்காக இருந்தால் தான் சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா திக்கானதும் இறக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும். அவ்வளோதான். டேஸ்ட்டு தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.